இன்றைக்கி வந்து மகத்துவம் மருத்துவம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓரிலேட்டட் தான். ஒரு மனுஷனுக்கு மருத்துவமும் முக்கியம், மகத்துவமும் முக்கியம். ஸோ இதை வந்து நேர்கோட்டுக்குள்ளே கொண்டு வர ஒரு முக்கியமான ஒரு மூலிகையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் அதிர்ஷ்டத்தையும் தரும். இதெல்லாம் மூணும் சேர்ந்தால் தான் ஒரு மனுஷன் வந்து சந்தோஷமாகவே இருக்க முடியும். அந்த விளக்கேற்றுறீங்களே உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன தேவைங்கிறத மனம் விட்டு பேசுங்கள். யாருமே விளக்கிக்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. பேசணும். விளக்கு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஜீவன். நமக்குள்ளேயும் ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுதான் உயிர் விளக்கு. ஆத்ம பீடம், ஆத்மஸ்வரூபம், ஆத்ம சகார சக்தி. அது கண்ணுக்கு தெரியாது. அதோட ஒளி தான் கண் மூலியமாக நம்ம பார்க்குற ஒரு விஷயமே. அப்போ அந்த விளக்கம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விளக்கம், இந்த விளக்கோடு அந்த விளக்கம் பேசும்பொழுது சில விளக்கங்கள் கிடைத்துவிடும். சில விளக்கங்கள் கிடைச்சிச்சுனாக்கா துன்பம் விலகும். ஓகேங்களா? நம்ம வாங்கி வந்த வரம் இருக்கு இல்லையா, நமக்கு பீடையோட கரை, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த வெளிச்சத்தை உதைக்க முடியும். ஒரே எதிரியாக கூட்டி அள்ளி போட்டுற முடியாது. சுரண்டி பார்த்து அவங்களுடைய ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ வெகு விரைவில் உங்களுக்கு மாற்றம் தரும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏன்னா இது சித்தர்கள் எழுதி வச்சது தான். பொறுத்தார் பூமி ஆழ்வார். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி வந்து மகத்துவம் மருத்துவம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓரிலேட்டட் தான். ஒரு மனுஷனுக்கு மருத்துவமும் முக்கியம், மகத்துவமும் முக்கியம். ஸோ இதை வந்து நேர்கோட்டுக்குள்ளே கொண்டு வர ஒரு முக்கியமான ஒரு மூலிகையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் அதிர்ஷ்டத்தையும் தரும். இதெல்லாம் மூணும் சேர்ந்தால் தான் ஒரு மனுஷன் வந்து சந்தோஷமாகவே இருக்க முடியும். அப்போ வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தா 99% பார்த்திங்கன்னா ஏதோ ரூபத்தில் இருக்கும். கோடீஸ்வரனுக்கு இருக்கும், பணத்துக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இருக்கும். ஏன்னா பெரியவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும், சின்னவங்களுக்கு சின்ன பிரச்சனையாக இருக்கான வெளியில் தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே அழுது திரிந்து கொண்டு இருக்கும் தான். இப்போ எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் உங்களுக்கு கண்ணுக்கு வெளியில் பார்த்தா ஷாக்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ரூபத்தில் நோயாலேயோ, அவங்க மகனங்களாலேயோ, பிரச்சனைகளாலேயோ, சொத்து மூலமாக அவங்களுக்குள்ளே பெரிய ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆக சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருந்தா ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கலியுக காலத்தில் கழிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நிறையா இருக்குது. அதனால தான் இப்படி ஒரு உலகத்தில் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக எடுக்கிறதுக்கு தான் நம்மளோட சித்தர்களை பற்றி கொள்ள வேண்டும். சித்தர்கள் சொன்ன ஒரு சில மகத்துவத்தையும் பயன்படுத்தி, மருத்துவத்தையும் பயன்படுத்தி நம்ம தப்பிச்சு வெளில வந்துடணும். ஸோ மகத்துவம் அப்படிங்கிறது என்ன? தெய்வீக அம்சம், தெய்வ அம்சம், தெய்வீக அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தெய்வீகம், தெய்வ அம்சம் அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய ஸ்பரிசமும் அவங்களோட வருகையும் தான் இந்த பார்த்திங்கன்னா இதில் அடங்கும். ஸோ அப்போ சுகந்தம், வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நோயில்லா வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, நம்மளுடைய பசங்க நமக்குள்ளே சொல் பேச்சு கேட்டுட்டு சந்தோஷமாக இருப்பாங்களே, சிரித்து மகிழ்ந்து, அதுதான் மகத்துவத்தை தரக்கூடிய விஷயம். ஸோ அதனால தான் இது என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதிக்காய் மருதாணி. ஜாதிக்காய்ங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அது மகத்துவத்தை கொடுத்ததுனால அதுக்கு பேர் ஜாதிக்காய். மருதாணி எல்லாமே அரசாணியாலும் மருதாணி அப்படின்னு சொல்லுவாங்க. மருதாணி விதை இல்லைன்னா மருதாணி இலை எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ரெண்டையுமே கூட எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. ஸோ அதேமாரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மண் பானை வாங்கிக்கோங்க, ஒரு கலையம் மாதிரி சின்னதாக உள்ள பெருசு, ரொம்ப பெருசாக வேண்டாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி விதை, மருதாணி இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் 4-5 போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு டப்பா போட்டு மூடி வச்சு அப்படி வச்சிட வேண்டியதான் பூஜை அறையில். உங்களுக்கு அந்த கலையம் மேலே மூடி இருக்கீங்களா, அதுக்கு மேலே ஒரு விளக்கு ஏற்றிக்கலாம். இதை மட்டும் நம்ம ஏற்றிட்டு வந்து பாருங்கள், கண்டிப்பாக மகத்துவம் வீட்டில் இருக்கக்கூடிய பீடை விலகி அந்த சமத்துவத்துக்குள்ளே வந்துடும். பேலன்ஸ், இன்பேலன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, எல்லாமே இருக்கும். மைனஸ் இருக்கும், ப்ளஸ் இருக்கும், அப்படியே ரிதமாக போகும், ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதில் தெய்வீக அம்சம். அதனால தான் மகத்துவத்தை தரும். மகத்துவங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை. அதுக்குள்ளே 100 இன்க்ரீடியன்ஸ் இருக்கும், 100 கிளைகள் இருக்கும். மகத்துவம் மருத்துவத்துக்குள்ளே பார்த்திங்கனாக்கா எல்லாமே அப்படி தான் இருக்கும். மருத்துவம்னு கேட்டிங்கனாக்கா உச்சி முதல் பாதமை, கண்ணுலேருந்து ஹார்ட்லேருந்து லிவர்லேருந்து தனித்தனியாக பிரிகிற மாதிரி தான் மகத்துவம் என்பது. ஆன்மீகத்துக்கும் உள்ளேயும் வரும், நம்மளோட வாழ்க்கைக்குள்ளே வரும், நம்ம சொல்கிற செயல்பாட்டுக்குள்ளே வரும், பிஸ்னஸ்க்குள்ளே வரும். இந்த மகத்துவங்கிறது இந்த யூனிக், ரொம்ப மகத்துவமான ஒரு பொருள் அப்படிம்போம், ஒரு யூனிக்கான ஒரு பொருள் அப்படிம்போம். அந்த மாதிரி தான் மகத்துவம் ஒரு வீட்டில் இருந்துருச்சுனாக்கா எல்லாமே நெகட்டிவிட்டி அடிபட்டு போயிடும். அதனால தான் ஜாதிக்காய், மருதாணி விதை இல்லைன்னா மருதாணி இலை இல்லைன்னா ரெண்டையுமே உள்ளே போட்டுக்கிட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு மேலே ஒரு தட்டு, அந்த தட்டு கூட நீங்கள் மண்ணிலே கூட இருக்கலாம், இல்லாட்டினா காப்பரில் தட்டில் வைக்கலாம். அது மேலே விளக்கு வந்து மேல் நோக்கி இருக்கும் பார்த்திங்களா, மேல் நோக்கி அந்த விளக்கு ஏற்றுங்க. சரிங்களா? இந்த இப்படி இருக்கிறது எப்படி இருக்கும் இல்லையா, சைடில் போட்டு எழுத்துவோம் இல்லையா, அகல் விளக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை, மேல் நோக்கி வைக்கக்கூடிய விளக்கு. அப்படி பார்த்திங்கன்னா விளக்கு இருக்கும், நடுவில் திரி மாதிரி இருக்கும், மேலே ஏற்றுவாங்க. இந்த திரியை ஏற்றிட்டு வந்து பாருங்கள், மிக அம்சமாக இருக்கும், கலச அம்சமாக இருக்கும், லம்சமாக அம்சம் வரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐஸ்வர்யங்கள், கடாட்சங்கள் எல்லாமே இருக்கும். லட்சுமி படிப்புலேருந்து எல்லாமே. அதுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த விளக்கு ஏற்றுறீங்களே, உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன தேவைங்கிறத மனம் விட்டு பேசுங்கள். யாருமே விளக்கிக்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. பேசணும்.
விளக்கு என்பது சாதாரண விஷயம் கிடையாது, அது ஜீவன். நமக்குள்ளேயும் ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதுதான் உயிர் விளக்கு. ஆத்ம பீடம், ஆத்மஸ்வரூபம், ஆத்ம சகார சக்தி. அது கண்ணுக்கு தெரியாது, அதோட ஒளி தான் கண் மூலியமாக நம்ம பார்க்குற ஒரு விஷயமே. அப்போ அந்த விளக்கம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விளக்கம், இந்த விளக்கோடு அந்த விளக்கம் பேசும்பொழுது சில விளக்கங்கள் கிடைத்துவிடும். சில விளக்கங்கள் கிடைச்சிச்சுனாக்கா துன்பம் விலகும். ஸோ விளக்கிக்கிட்டே இருக்க விஷயம்னா விளக்கோட பேசணும். அதுவும் ஜீவன் தான், அதுக்கு காது உண்டு, உணர்வுகள் உண்டு, எல்லாமே உண்டு, பஞ்ச தத்துவமும் உண்டு, நவலோகமும் அதுக்கு உண்டு. விளக்குன்னு ஒன்று ஏற்றி எரிய ஆரம்பிச்சிச்சுனாக்கா அதோட பேசுங்க. என்னடா விளக்கோட பேசினா பைத்தியக்குள்ளின்னு நினச்சிக்குவாங்க, நினைக்காதீங்க. நீங்கள் பேச பேச அது உங்களுக்கு அதுவும் பேச ஆரம்பிக்கும். விளக்கோடு மிங்கிள் ஆகிடுங்க, உங்களுடைய இருண்ட வாழ்க்கை வெளிச்சமாகும். ஏன்னா துன்பம் விலகிவிடும். அதனால தான் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப சூப்பர். எப்போ ஆரம்பிக்கலாம்? வியாழனில் ஆரம்பிங்க, குருவோர், அதாவது குரு சக்தியோடு. ஓகேங்களா? இந்த வியாழன்கிழமை அன்றைக்கி நீங்கள் வந்து எப்போ வேணாலும் காலையிலே சாயந்தரம் நல்ல நேரத்தில் அப்படி ஆரம்பிச்சிங்கனாலே போதுமான விஷயந்தான். மீன்ஸ் புதுசாக ஆரம்பிக்கும் போது. அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி இந்த விளக்கை ஏற்றிட்டு வாங்க. கீழே அந்த கலையம் சாஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு தட்டு, அதில் பச்சரிசி கொஞ்சம் வச்சுக்கோங்க. பச்சரிசி மேலே அந்த சின்ன பானை எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கும், சின்னதாக, ரொம்ப பேசலாமல். அதில் தான் நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு நம்ம வந்து மருதாணி விதையை போட்டுக்கோங்க, இலையை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாதிக்காய் 4-5 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் போட்டு மேலே மூடி வச்சு அதில் விளக்கேற்ற ஆரம்பிங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், 1-2 நாளில் நல்ல மாற்றம் இருக்கும். இந்த சினிமா மாதிரி இன்றைக்கி வச்சுட்டா நாளைக்கே திடீர்னு ரிலீஃப் கிடைக்கலன்னா தூக்கி எவ்வளோ சொன்னான்னு கடத்திடக்கூடாது. போட தான் சில பேருக்கு கொஞ்சம் நாள் ஆகும், சில பேருக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அது அவங்களுடைய கரையை பொறுத்து வைக்கிறது. ஓகேங்களா? நம்ம வாங்கி வந்த வரம் இருக்கு இல்லையா, நமக்கு பீடையோட கரை, அது கொஞ்சமாக தான் அந்த வெளிச்சத்தை உதைக்க முடியும். ஒரே எதிரியாக கூட்டி அள்ளி போட்டுற முடியாது. சுரண்டி பார்த்து அவங்களுடைய ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ வெகு விரைவில் உங்களுக்கு மாற்றம் தரும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏன்னா இது சித்தர்கள் எழுதி வச்சது தான். பொறுத்தார் பூமி ஆழ்வார். அது இன்னொன்று சொல்லுவாங்க, ஆக்க பொறுக்கிறவனுக்கு ஆற பொறுக்கலைம்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நல்லா சாப்பாடு வேகும், நல்லா அது வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க. அதுக்குள்ளே பசி தான் இருக்கும், ஆனால் ஆக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஆறுறதுக்கு கொஞ்சம் நேரம். என்ன பண்ணுவாங்க, கிடுக்குன்னு எடுத்து போட்டு சுட சாப்பிடுவாங்க. அதனால தான் அது சொல்லுவாங்க, ஆக்க பொறுக்கிறவனுக்கு ஆற பொறுக்க முடியாதா அப்படின்னு. ஆறுறது சீக்கிரத்தில் ஆயிரும், 6 பேருக்கு சாப்பிடுங்க, நிதானமாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் சொல்லுவாங்க. ஆக நிதானம் என்பது தேவை. நிதானம் இருந்தால் நீ தானமாக மாறுவாய் என்பதே வாக்கு. சரிங்களா? நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.